வந்தவரும் இனி வரப்போகிறோமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். உலகத்தின் முடிவில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இந்த 3 நாளாக உலகத்தில் உள்ள தலைவர்களையும் உலகத்தையும் ஒரு கான்ட்ரவர்சிஸ்குள்ளே வைத்திருக்கு. ஒரு சர்ச்சைக்குரிய நிலைமையில் உலகத்தை வைத்திருக்கிறதான ஒரு காரியம் இதுதான். இந்த எப்ஸ்டீன் ஃபைலை குறித்து ஷார்ட்டாக பார்ப்போம். வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தையும், பிரசங்கி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை உங்களுக்கு சொல்ல இது ஷார்ட்டாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிச்சுப்போம். நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும், அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைகூலி கேட்கிறான், பெரியவன் தன் துர்ஆசையை தெரிவிக்கிறான், இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் குறித்து ஷார்ட்டாக சொல்லுறோம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸுங்கிறது மற்ற தலைவர்களையும் ட்ரம்ப் மற்றும் அநேக நாட்டு தலைவர்களை குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய காரியங்கள் இதில் வெளிவந்திருக்கிறது. 2 மில்லியனுக்கு மேலே தான சர்ச்சைக்குரிய காரியமும், 2000ங்களுக்கு மேற்பட்ட வீடியோக்களும், லட்சங்களுக்கு மேற்பட்ட புகைப்படங்களும், ஜிமெயிலும் எல்லாமே அதில் அடங்கியிருக்கிறது. இது பாகத்து 2018 ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாகம் 2 இப்போதான் ரீசெண்டாக வெளியிட்டும் பொழுது அநேக சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டது நாடுகள். அதில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது 2017 அவர் இஸ்ரேலுக்கு அரசுமுறை பயணமாக சென்ற பொழுது அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கிட்ட கேட்டுதான் இந்த இஸ்ரேலுக்கு நம்முடைய பாரத பிரதமர் சென்றதாக அந்த ஜிமெயிலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் அங்கே போய் நடனம் ஆடினார் என்று அந்த இமெயிலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்ற நாட்டு தலைவர்களுக்கு அது சாதகமாய் பயன்பட்டது என்று இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சொல்லுது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்னன்னா, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் யார் என்பதை சாட்டா பார்ப்போம். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் அமெரிக்காவில் உள்நாட்டில் அங்கே இருக்கிற சில மாகாணங்களிலே எம்எல்ஏ எம்பிக்களுக்கு சிறார்களை விற்று வந்தார். சிறார்களை கடத்தி கொண்டு போய் பாலியலுக்கு உட்படுத்தினார் மற்றும் இளம்பெண்களுக்கு பண ஆசையை கூறி ஆசை வார்த்தைகளை கூறி மற்றவர்களுக்கு விற்று வந்தவர் தான் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர். அப்படியே நாளாக அவர் எப்படி மற்றவர்களுக்கு அறியப்பட்டார் என்றால், நம்மளுடைய மற்ற நாட்டு தலைவர்களையோ அல்லது பிஸ்னஸ் மேன்களையோ பணங்களை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கே முதலீடு செய்யலாம் அப்படின்னு இவர்கிட்ட ஒரு ஆலோசகர் எங்க முதலீடு செய்யலாங்கிறதான காரியங்களை கூறுகிற ஒரு ஆலோசகராக ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் அறியப்பட்டார். அதன் மூலிமா அநேக தலைவர்களுக்கு அவர் தெரியப்பட்டார். அவர் தனியாக ஒரு தீவு வாங்கி, அதாவது அமெரிக்க தேசத்திலே தனியாக சொந்தமாய் ஒரு தீவு வாங்கி சொகுசு பங்களாவை கட்டி அங்கே சிறார்களை கடத்தி கொண்டு போய், சரியாக சொல்லணும்னா 5 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே இருக்கிற சிறார்களை கடத்தி கொண்டு போய் அங்கே இருக்கிறதா மற்ற நாட்டு தலைவர்கள் ஒரு கேளுக்கு விருந்து போல அல்லது பார்ட்டி அப்படிங்கிறதான ஒரு காரியங்களை என்ன பண்ணுவாங்க கொடுத்து அந்த நாட்டு தலைவர்கள் இவரிடம் வந்து இந்த எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு வந்து சிறார்களை துன்பப்படுத்தி பாலியலுக்கு உட்படுத்தி அதெல்லாம் பார்க்க முடியாத சில உட்படுத்தின காரியங்கள் எல்லாம் இதில் நடந்திருக்கிறது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை வேதத்தின்படி பார்த்தோமானால் ஒரே காரியம்தான். பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் தான். நீதியானாலும் சரி அநீதியானாலும் சரி கர்த்தர் நியாயத்தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். நீ எவ்வளோ பெரிய ராஜாவா இரு, எவ்வளோ பெரிய அதிபதியா இரு, கண்டிப்பா ஆண்டவர் நியாயத்தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம்.
நான் இதில் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன். நம்ம நல்ல தலைவர்களும் நினச்ச சிலரெல்லாம் இதில் இருக்கிறாங்க. பில்கேட்ஸ் மற்றும் ட்ரம்ப், அப்புறம் ஸ்டீஃபன், இங்கிலாந்தினுடைய மன்னர், அப்புறம் நடிகர்கள், அநேகர் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் நம்ம ஒரு காலகட்டத்தில் இவர்களா அப்படின்னு நாம் நினச்சிருப்போம். இப்போ இவர்களுமா அப்படின்னு சொல்லுகிற நேரம் வந்துட்டு. நான் ஒரே ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஆண்டவர் இந்த நோவாவின் நாட்களிலே நோவாவை மாத்திரம்தான் ஆண்டவர் நீதிமானாய் கண்டிருப்பார். அந்த பூமியில் நோவா மாத்திரம்தான் நீதிமானாய் ஆண்டவருக்கு கண்டிருப்பான். அந்த நோவா ஜலப்பிரயம் எல்லாத்தையும் அழிச்சு போட்ட பிறகு ஆண்டவர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவார். உடன்படிக்கை ஏற்படுத்தினோடனே இனி நான் ஜலத்தால் முழு உலகத்தையும் அழிக்க மாட்டேன்னு சொல்லுவார். அந்த உடன்படிக்கை முடிந்த உடனே நீதிமானாய் காணப்பட்ட நோவாவே என்ன பண்ணிட்டானாமா, தன் தோட்டத்தில் வளர்ந்த தோட்டத்தில் வளர்ந்த திராட்சையை பறித்து திராட்சை ரசம் செய்து குடித்து என்ன பண்ணிட்டானாமா, வேதம் சொல்லுது, ஒரே நிமிஷம், வேதம் சொல்லுது, ஆதியாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தில் பார்த்தோம்னா, தன் கூடாரத்திலே வஸ்திரம் மெழுகிப்படுத்திருந்தான். இதுதான் உண்மையான ஒரு காரியம். ஆண்டவர் ஒரு காலத்தில் நம்மளை நீதிமானாய் பார்த்து அதே நோவா தான் பின்னால் பார்த்தோம்னா மதுபானத்தை குடித்து தன் கூடாரத்திலே வஸ்திரம் மெழுகி படுத்திருந்தார். ஆண்டவர் ஒரு காலம் வரைக்கும் ஒரு மனுஷனை நல்லவனும் நம்பினார். ஒரு காலத்தில் ஆதாமன் நல்லவனும் நம்பினார், அவனும் ஆண்டவருக்கு ஏமாற்றம் கொடுத்தான். அதுக்கப்புறம் நோவாவை நம்பினார், அவனும் பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்தான். நாம் நினைக்கிறோம், இவர்களெல்லாம் நல்ல தலைவர்கள், நல்ல ஆளக்கூடிய தலைவர்கள். ஆனால் மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு கொடூரமான மனிதராக காணப்படுகிறார். அவரெல்லாம் ஆண்டவர் நியாயத்தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார், அவ்வளோதான். அது ஏன் இதை சொல்ல வரணும்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு பின்னால் யார் இருக்கிறா அப்படிங்கிறதான ஒரு மர்மமான கேள்விதான் இன்னும் இலுமினாட்டிங்கிறதான ஒரு காரியத்தை எல்லா ஊடகங்களும் சொல்லுது. சில குறிப்பிட்ட ஊடகங்கள் இலுமினாட்டி அப்படிங்கிறதான ஒரு முகம் அறியப்படாத நபர் அல்லது முகம் அறியப்படாத தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு நேராக நடக்குதுன்னா, கடைசி காலங்களிலே அந்தி கிறிஸ்து வெளிப்படுவானுங்கிறதான அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திற்கு நேராக இது நகருது. எது எப்படியோ, ஆனால் இயேசு கிறிஸ்து சீக்கிரத்திலே வரார். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் குறித்து மிகவும் மனவேதனை அடைந்திருக்கிறோம். நீங்களும் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இனி இப்படிப்பட்ட காரியங்கள் பூமியிலே நடக்க வேண்டாம். அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம பரிந்து பேசுவோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் இன்னொரு உலகத்தின் முடிவில் உங்கள் யாவரையும் சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மற்ற காரியங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களுடைய லாஸ்ட் வாய்ஸ் ஆஃப் வார்னிங் நியூஸ் என்கிற வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இணைந்திருங்கள். ஆமென்.